ஸோ பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் ஜாக்லின் வந்து ரயான் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்ன ஏதுன்றதையும் பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து விஷால் மற்றும் அருண் கிட்ட போய் பல விஷயங்கள் கேட்கலாங்க. அது என்னன்றதையும் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இருக்குது, அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் மட்டும் போட மாட்டீங்க. லைக்கை போட்டுருங்க மக்களே, போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டுக்கு போயிடலாம். ஸோ ஒரு பக்கம் ஜாக்லின் டீம் வந்து இந்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டாங்கன்றது நம்ம காலையிலே வீடியோ போட்டிருந்தோம். அதில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின், ரயான் மற்றும் ரஞ்சித் சார் இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தருக்கு தான் போகணும் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ நேற்று நைட்டே டிசைட் பண்ணிட்டாங்க ஜாக்லின், ஒன்று எனக்கு போகணும் இல்லை ரயானுக்கு போகணும். இந்த 2 பேரை தவிர்த்து வேறு யாருக்கும் போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிருந்தாங்களே. அந்த இடத்துல வந்து ரஞ்சித்துக்கும் அந்த டீமுக்கும் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வேணுன்ற மாதிரி ரஞ்சித் விடாப்புடியாக இருந்து நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணதாக தகவல் வருகிறது. ஸோ அதில் குறிப்பாக ஃபைனலாக வந்து ரஞ்சித் எனக்கே நான் செல்ஃப் ஓட்டு போட்டுக்கிறேன், எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணுன்ற மாதிரி செல்ஃப் ஓட்டு போட்டுக்கிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது, அந்த சைட் ஜாக்லின் மற்றும் ரயான் இருக்காங்க ஒன்றா. ஸோ அந்த கேட்டகரியில் ரயான் அவருக்கே ஓட்டு போட்டிருப்பாரு, ஜாக்லின் தூக்கி ரயானுக்கு ஓட்டு போட்டோன்னே இங்கே 1 அங்கே 2 நாய். ஸோ ஃபைனலாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரயானுக்கு போயிருக்கோம் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரயானா ஜாக்கா இல்லை ரஞ்சித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஐ ஒன்ட் அக்ரி. ஸோ ரஞ்சித் சாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகிறதுல எனக்கும் விருப்பம் இல்லை. அவர் சேவ் பண்ணி எத்தனை வாரியாக வீட்டுக்குள்ளே வைப்பீங்க? கண்டென்ட் கொடுக்குற இந்த மாதிரி பல நபர்களால் கண்டென்ட் கொடுக்குற பல பேர் வெளியே போகிறாங்கன்றது எனக்கு வருத்தம். ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவர் என்ன ஆர்குமெண்ட் பண்ணாலும் அவருக்கு போகாமல் இருந்தது சந்தோஷம் அப்படின்றத நான் பார்க்குறேன். ரயான் மூலியமாக கண்டென்ட் வரும், ஜாக்லின் மூலியமாக கண்டென்ட் வரும்ன்ற பாசிபிலிட்டிஸில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஆர்குமெண்ட்லாம் நடக்குது அப்படின்றது. பட் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரு அப்படின்ற தகவல் தான் நமக்கு வருது. இது ஒன்று. அடுத்து பல கேள்விகள் கேட்குறீங்க. நீங்கள் என்ன ஜாக்லின் அதிகமாக பேசுகிறீங்க, இது பேசுகிறீங்க, எப்போ ஹைலைட்டான விஷயத்தை பற்றி தானே பேச முடியும். ஹைலைட்டாக என்ன நடக்குது, என்ன டாபிக் அந்த டேல அதிகமாக வருதோ அதை தாங்க டிஸ்கஸ் பண்ண முடியும். அது வரலன்னா அதை பற்றி பேச போகிறதால வர்றதை மட்டும் தான் பேச முடியுன்றது தெளிவுரை கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, சௌந்தர்யா வந்து ஆல்ரெடி ஜாக்லின் ரயான் கிட்ட எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டாங்க. அடுத்து நேராக என்ன பண்ணுறாங்க, வெளியே கார்டன் ஏரியாவில் சாப்பிட போயிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து விஷால், இன்னொரு பக்கம் அருண், 2 பேருக்கும் சென்டராக உட்காந்துட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப மன வலியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரியுதா அப்படின்ற மாதிரி. எதுக்கு அப்படின்னும் போது டாஸ்க் நம்ம விளையாடாமல் இதுவாகிட்டோம்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம டாஸ்கில் இருந்திருக்கணும், நம்ம எலிமினேட் ஆனது ஃபஸ்ட்டு வருத்தமாக இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர்யா பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லையே, நம்ம விளையாடணுமே, நம்ம கரெக்டாக தானே விளையாடணும், இதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க வருத்தப்படுறாங்கன்ற மாதிரி விஜய் விஷால் சாரிலாம் கேட்குறாரு. இப்பெல்லாம் இல்லை சௌந்தர்யா, அப்பெல்லாம் இல்லைன்ற மாதிரி சாரி கேட்குறாருன்னு வச்சுப்போம். அப்புறம் என்ன சொல்கிறாரு, நம்ம கரெக்டாக தான் விளையாடணும். உடனே சௌந்தர்யா சொல்லுங்க, நம்ம கல் நம்ம சேர்த்து வச்சிருக்கணும், நம்ம கல் சேர்க்காம வச்சது தான் பெரிய தப்பு, ஏன் அப்படி பண்ணுறது அப்படின்னும் போது சொல்கிறாரு, நமக்கு டீலாக இருந்தது யார், ஜெஃப்ரி டீம் தான். ஃபஸ்ட்டு முத்துக்குமாரும் மற்றும் யார் ஜாக்லின் டீமும் டீல் போட்டாச்சு. ஸோ நம்ம வேறு வழி இல்லை அப்படின்றதால தான் நம்ம இந்த பக்கம் போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் திருத்தம், அவங்க நாளே டீல் போட்டாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நாளே ஜெஃப்ரிக்கு சப்போர்ட்டாக இவங்கெல்லாம் போய் நின்னாங்க, அது ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், முத்துக்குமார் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நம்ம அவங்கள அட்டாக் பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம அவங்கள எடுத்துருக்க மாட்டோம். இது 2 மாறி இருக்கும். ஆனால் முத்து நமக்கு சப்போர்ட் வரல, அங்கே சப்போர்ட்டில் போயிட்டாங்க. ஆக்சுவலாக முத்து சப்போர்ட் வந்தால் இவங்க சப்போர்ட்டே அக்செப்ட் பண்ணக்கூடாது, வேணான்னு தான் நேற்று பேசிகிட்டு இருந்தாங்க. நேற்று முத்து சப்போர்ட் கேட்டாலுமே நம்ம சப்போர்ட்டுக்கு போக வேணான்றதான் நேற்று பேசிகிட்டு இருந்தாங்க, புரியுதா? இந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்கல்ல சௌந்தர்யா, நம்ம கல் சேர்த்துருக்கணும், கல் சேர்க்காம விட்டது தான் பெரிய தப்புன்னும் போது கரெக்டு. ஆனால் சௌந்தர்யா, நீங்களும் தானே அந்த ரெட் டீமுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இந்த பிங்க் டீமுக்கு எடுத்து கல் நீங்கள் பிங்க் டீமுக்கு தான் போட்டிங்களே தவிர்த்து உங்களுக்கு கல்ல சேர்க்கணும்னு நீங்கள் முயற்சியே பண்ணல. இப்போ யோசிக்கிற சௌந்தர்யா அந்த இடத்துல முயற்சி பண்ணல, யோசிக்கல. அப்போ சொல்கிறாரு விஷால், ஒருவேளை நம்ம கல்லெல்லாம் எடுத்து நம்ம பீட்டில் வச்சிருந்தாலும் நம்மளுடைய பேஸில் வச்சிருந்தாலுமே ரஞ்சித் சார்லாம் வந்து எடுத்திருப்பார், ரஞ்சித் ராயன்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சௌந்தர்யா. எப்படி பார்த்தாலும் நம்மளை அட்டாக் பண்ணியிருப்பாங்க, நம்மளை காலி பண்ணியிருப்பாங்க தான், அதுதான் ட்ரூ அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சௌந்தர்யா சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் மோடுக்கு போகிறேன்ற மாதிரி போயிட்டாங்க. பட் என்ன பண்ணுறது, எல்லா டாஸ்க்லையும் எலிமினேட் ஆனால் வருத்தம் இருக்கத்தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை எல்லா வாட்டியும் இது நடக்குதுன்னா அதில் நம்ம என்ன பண்ணணுன்றது கொஞ்சம் கான்சியஸாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் ஹைலைட் பண்ணுறாங்க, நான் நிறைய உங்ககிட்ட தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, இப்போ ரீசெண்ட் டேஸாக உங்கள் கூட தான் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ டாஸ்க்கை பற்றி உள்ள கண்டஸ்டன்ஸ் வந்தால் என்னெல்லாம் நடக்கும்,
நிறைய மாற்றங்கள் நடக்குமா, அந்த டிஸ்கஷன் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இட் வாஸ் நைஸ் அப்படின்றது சொல்லிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறாங்க, ரயான் வந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டு இருக்கும்போது ஜாக்லின் வந்து பல கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ ரயான், நம்ம ஒரு நேற்று டீல் போட்டோம், அது தப்பு கிடையாது. ஆனால் ரஞ்சித் சார் ஏன்டா இப்படி இருக்காரு, அவர் டிஃபெண்டே பண்ண போலையடா, நம்ம ஒரு டீல் போட்டால் அதுக்கு நம்ம அந்த டீலுக்கு ஏற்ற மாதிரி நின்று இருக்கணும்லடா. ஜாக்லின் என்ன கேட்குறாங்க, ஸோ ஒரு பக்கம் சௌந்தர்யா தான் அந்த கல்லை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கா, வாரி வாரி போட்டுட்டு இருக்கா. நான் ரஞ்சித் சார் கிட்ட, ரஞ்சித் சார் போய் சௌந்தர்யாவை பிடிங்க பிடிங்க பிடிங்கன்ற மாதிரி பல வாட்டி கத்திட்டு இருக்கேன். ஆனால் அவர் கடைசி வரையும் பிடிக்கவே போகாமல் இருக்காரடா. அது பிடிச்சிருந்தாவே 6 பேர் 6 ஹோல்டரில் நின்று இருக்கலாமே, அவர் ஏன்டா இப்படி பண்ணுறாரு, அது தப்பு தானடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எதுக்கு நம்ம கோட்டையை ஏன் பாதுகாக்கணும், அங்கே ஆளே இல்லாத இடத்துல எதுக்குடா நம்ம கோட்டையை பாதுகாக்கணும், ஆள் இருந்தால் பரவாயில்ல, இல்லை ஒரு ஆள் கல் எடுத்துருக்கேன்னா அவளை லாக் பண்ணி வச்சாவே முடிஞ்சு போச்சு, ஏன் அவள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் ஜாக்லின் கேட்குறாங்க. இது முத்து கேட்டார், ஜாக்லினுக்கும் அது நியாயமாகப்படுதுன்னு வந்து கேட்டாங்க. அதில் என்ன தப்பு இருக்குன்னு, டேய் இதில் என்ன தப்பு இருக்குல்ல, லாஜிக்கலாக அதான்டா கரெக்டு, ஆள் இல்லாததுக்கு எதுக்குடா பாதுகாக்கணும், இருக்கிற ஆளை பிடிச்சி போட்டால் முடிஞ்சு போச்சு தானடான்ற மாதிரி கரெக்டான பாயிண்ட்டை பேசுகிறாங்க. ஸோ அது இன்னைக்கு நியாயமாக தான் படுது. அதில் ஓப்பனாக சொல்லணும்னா ஜாக்லின் முத்து டீம் கிட்ட போட்ட டீலில் ஸோ முழு எஃபெக்ட், ஐ மீன் முழு முயற்சி கொடுத்தாங்களா முத்து டீமுக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை கேட்டால் நான் ஒத்துக்க மாட்டேன். ஜாக்லின் டீம் முழு முயற்சி முத்து டீமுக்கு கொடுக்கல, ஆனால் முத்து டீம் ஜாக்லின் டீமுக்கு முழு முயற்சி கொடுத்தாங்கன்றது யதார்த்தமான உண்மை. ஜாக்லின் போய் அவங்களோட 100% வேணா கொடுத்தாங்கன்னு அக்ரி பண்ணுறேன். ஆனால் ரயானும் ரஞ்சித்தும் முத்து டீமுக்காக 100% கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லையா இல்லையான்றதோட வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.